இறையேசுவில் அன்புக்குரியவர்களை, இன்றைய வார்த்தை வழிபாடு வழியாக இறைவன் ஆழமாக சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். அன்பின் கட்டளையையும் நட்பின் அழகை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வாழ்ற இந்த உலகத்துல எல்லாமே கண்டிஷன் அப்ளை அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் வாழுகிறாங்க. எந்த ஒரு செயலையும் கண்டிஷன் அப்ளை பண்ணி தான் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு வகையான சிந்தனையின் கூட சொல்லலாம். இது மனித இனத்தில் முழுமையாக அவர்களை மழுங்கடித்து கொண்டிருக்கிற ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கையில் அன்பின் கட்டளையும் நட்பின் அழகை பற்றியும் இன்று இறைவன் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார். வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்வோம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, இன்றைய காலகட்டங்களில் இலவசங்களை அள்ளி வீசும் பல விளம்பரங்களை சற்று கூர்ந்து கவனித்தோம் என்றால், நிபந்தனைக்கு உட்பட்டது கண்டிஷன் அப்ளை என்று சொல்லப்படுவதை கேட்கலாம். அல்லது சாலைகளில் வைக்கப்பட்டிருக்கிற பெரிய விளம்பர பலைகளை நாம் கூர்ந்து கவனித்தோம் என்றால் ஒரு வகையான நட்சத்திர குறியீடு இருக்கும். அதை பார்க்கிற பொழுது அதன் அருகில் கண்டிஷன் அப்ளை என்று அச்சடிக்கப்பட்டிருக்கும். ஆகவே வணிகத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் ஏதோ மக்கள் மேல ரொம்ப அன்போட இலவசங்களை தராங்க, அவங்க மீது பாசம், நல்ல செயல்களை செய்யணும் அப்படின்லாம் கிடையாது. என்ன தெரியுமா, அவர்கள் இந்த இலவசங்களை அள்ளி வீச காரணம் அவர்கள் லாபத்தையும் ஆதாயத்தையும் உள்ளடக்கியதே. நாம் செலுத்தும் அன்பு இப்படி விளம்பர அன்பாக இருக்கக்கூடாது, விளம்பரங்களை நாடி தேடுகிற அன்பாக இருக்கக்கூடாது என்றால் கடவுள் அன்பின் கட்டளையும் நட்பின் அழகையும் அழகாக இங்கு சித்தரித்து சொல்லுகிறார். நாம் பல வேளைகளில் நிபந்தனையோடு அன்பு செய்கிறோம். எனக்கு பிடித்ததை, எனக்கு விருப்பமானதை, எனக்கு இன்பம் தரக்கூடியதை நீ செய்தால் மட்டுமே என் அன்புக்கு நீ தகுதியுடையவள் என்பதை முன்னிறுத்தும் போது அது நிபந்தனை உடைய அன்பாக பார்க்கப்படுகிறது. இதை எனக்கு செஞ்சா நான் உன்னை அன்பு செய்வேன், நீ என்கிட்ட பேசினா நான் உனக்கு எல்லாம் தருவேன் அப்படின்ற ஒரு நிபந்தனையோடு, ஒரு கண்டிஷன் அப்ளை அப்படின்ற ஒரு நிலையில் தான் இன்று அன்பு பரவி கொண்டிருக்கிறது. நட்பின் அழகும் சிதைந்து கொண்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். எனவே எனக்கு பிடிக்காததை நீ செய்தாலும் கூட, எனக்கு விருப்பமானது நீ செய்யாமல் இருந்தாலும் கூட, எனக்கு துன்பம் தரக்கூடிய அளவுக்கு நீ நடந்து கொண்டாலும் கூட நான் உன்னை நேசிக்கவும் பாசம் செலுத்தவும் அன்பு காட்டும் விரும்புகிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் நடந்து கொள்வாரானால் அதுதான் நிபந்தனையற்ற அன்பு. அப்படிப்பட்ட நிபந்தனையற்ற அன்பு தான் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. எதையும் கண்டிஷனோட அப்ளை பண்றது உண்மையான அன்பு கிடையாது. எதுவாக இருந்தாலும் சரி, நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று எல்லாத்தையும் தொடர்ந்து நிபந்தனை அற்றவராக வாழ்பவர் தான் ஆண்டவர் இயேசு என்பதை இன்று நமக்கு தெளிவாக உணர்த்துகிறார். எனவே கிறிஸ்தவர்களாக நாம் பிறரிடம் செலுத்த வேண்டிய அன்புக்கு அளவுகோலாக அவரது அன்பையே அளவுகோலாக வைத்திருக்கிறார் இயேசு. ஆகவே தான் இன்றைய நற்செய்தியில் உரைக்கிறார், நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவர்கள் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை என்று யோவான் 15:12 சொல்லுவது போல மற்றவருக்காக அவரே முழுமையாக சிலுவையில் சாவுக்கு கையளித்தது தான் அவரது அன்பின் அளவுகோல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் அன்பு தன்னிடமிருந்து வெளிவந்து திரும்பும் தனக்கே வந்து சேர வேண்டும் என்று எதிர்பார்ப்பல்ல. நான் கொடுக்கிறது எனக்கே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற அன்பு கிடையாது. மாறாக பெற்றுக்கொள்ளுகிற அன்புக்கு பதில் அன்பு செலுத்த முடியாதவர்களிடம் காட்டப்படும் அன்பே தலை சிறந்த அன்பு என்ற மேன்மை என்று உணர்த்தப்படுகிறது. நாம் செலுத்துகிற அன்புக்கு கைமாறாக அதே அன்பை பெற்றுவிட்டால் அது சரிக்கு சமம் ஆகிவிடும். அப்படிப்பட்ட அன்பில் சிறப்பு ஒன்றும் கிடையாது. இப்படி அன்பை கொடுத்து அன்பை பெறுகிற அனுபவங்கள் பெரும்பாலும் நம்மிடம் இருக்கிறது. ஆனால் யாராலும் நமது அன்பை பெற்றுக்கொண்டு அதற்கு பதில் அன்பு செலுத்த முடியாதோ அந்த வகையில் சேருகின்ற அன்பை கொடுப்பது நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. எதிர்பார்ப்பே இல்லாம, எந்த ஒரு கண்டிஷன் இல்லாம நாம் ஒரு நிலையற்ற ஒரு நிபந்தனை இல்லாத ஒரு அன்பை நாம் கொடுப்பது தாங்க நமக்கு சிறந்ததாக இருக்கிறது. ஆகவே இயேசுவின் அளவுகோல் நமக்கு அன்பு செய்ய முடியவில்லை என்றாலும் இயேசுவோட அளவுக்கு நிச்சயமா முடியாது. அதனாலதான் தன் இன்னுயிரை கொடுத்து இந்த அன்பின் உச்சத்துக்கே அவர் போயிருக்கிறார். ஆகவே நாம் விரும்புவர்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கு ஒரு சின்ன முயற்சி எடுக்குதான் இந்த அன்பின் கட்டளைகளை, அந்த நட்பின் அழகை ஆண்டவர் சொல்லித் தருகிறார். அதை உணர்ந்து செயல்படுவோம். ஆசீர் நம்மோடு. ஜெபிப்போமா. அன்பு இறைவா, இதோ நாங்கள் உமது அன்பின் அளவுகோலை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டு எந்த ஒரு கண்டிஷனையும் நாங்க எங்க வாழ்க்கையில
அளவுகோலாக வைக்காமல் உமது அன்பை நாங்கள் புரிந்து கொண்டு ஒருவர் மற்றவர் மீது நிறைவின் பாதையை பெற்றுக்கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.